ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஜெயின் செல் பற்றி பார்க்க போகிறோம். ஜெயின் செல்லில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயின் செல்னால் அதில் என்ன அப்படின்னா, இட் இஸ் a type of unusual large huge and அப்புறம் வந்து gigantic cells is a large and multinucleated of the pathogenic cells தான் வந்து இது சொல்கிறாங்க. இது வந்து விர்ச்சோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சினானிம்ஸ் வந்து பாலிகேரியோசைட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து இதோட இன்ட்ரடக்ஷன் வந்து லைட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து 40 to 50 மைக்ரோமீட்டரில் இருக்குது. மல்டிபிள் நியூக்ளியஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் 100ல் இருக்குது. யூசினோஃபிலிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. எக்ஸினோஃபிலிக் சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து தீஸ் ஆர் த ஃபாரின் மெட்டீரியல் வந்து இருக்குது. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஃபாரின் மெட்டீரியல் வந்து சொல்கிறாங்க. ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பேத்தாலஜிக்கல் இருக்குது. இப்போ வந்து இதோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷன் வந்து டேமேஜ் வந்து ஸ்ட்ரையேட்டட் மசில் ஃபைப்ரோசிஸ் இருக்குது. டியூபர் ஜெயின் செல் இருக்குது. ஃபியூசஸ் ஆஃப் த ஜெயின் செல், அதுக்கப்புறம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபியூசஸ் ஆஃப் த மேக்ரோஃபேஜ்னு இருக்குது. அதுக்கப்புறம் டியூமர்ஸ் ஆஃப் ஜெயின் செல் இருக்குது. டியூமர்ஸ் ஆஃப் ஜெயின் செல் வந்து என்னென்னா ரெட் ஸ்டென்பர்க் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இதோட கிளாஸிஃபிகேஷன் வந்து ஃபிசிக்கல் ஜெயின்ஸில் வந்து ஆஸ்டியோகிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓடன்டோகிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸு, அதுக்கப்புறம் வந்து சின்க்ரோட்டிக், அதுக்கப்புறம் ட்ரோபோபிளாஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேத்தாலஜிக்கல் ஜெயின் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பேத்தாலஜிக்கல் ஆஃப் ஜெயின் செல்லை வந்து சொல்கிறாங்கன்னா ஃபாரின் பாடி ஜெயின் செல்லு, அதுக்கப்புறம் லேங்கர்கன் ஜெயின் செல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டன்டான் ஜெயின் செல் இருக்குது, டியூமர் ஜெயின் செல் இருக்குது, மெசலினஸ் டைப்புன்னு இருக்குது. டியூமர் ஜெயின் செல்லு மெசலினஸ் டைப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ரீட் ஸ்டன்பர்க் செல்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டின் ஃபென்கல்டி ஜெயின் செல் இருக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் ஜெயின் செல் வந்து தீஸ் ஆர் இம்ப்ரூவ் த பாகோசைட்டோசிஸ் இருக்குது. அண்டு சிங்கர் அண்ட் நெல்சன், அதுக்கப்புறம் லிப்பிட் லேயராக இருக்குது. தீஸ் ஆர் த ப்ரோட்டீன் ஃபேட்டாக இருக்குது. தீஸ் ஆர் ரெகக்னைசன் டு த அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் ஜெயின் செல் தனியாகவே இருக்குது. தெர் ஆர் 4 ஃபியூஷன் இருக்குது. இப்போ வந்து ஸ்கிரெப்டோகைன்ஸு, அதுக்கப்புறம் ஜெயின் செல்லோடது, ஆஸ்டியோகிளாஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மெயின்லி வந்து ஜெயின் செல் லீஷன் ஆஃப் ஓரல் கேவிட்டி பற்றி சொல்லலாம். ஜெயின் செல் வந்து லார்ஜ் மல்டி நியூக்ளியேட்டட் செல்ஸாக இருக்குது. தீஸ் ஆர் வேரியஸ் இந்த ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பேத்தாலஜிக்கல் கண்டிஷனில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பேத்தாலஜிக்கல் கண்டிஷனில் பார்க்க முடியும். மல்டி நியூக்ளியேட்டட் ஜெயின் செல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் த ஃபார்மேஷன் ஆஃப் த மோனோசைட்ஸு, குரோனிக் இன்ஃப்ளமேஷனாக இருக்குது. மோனோசைட்டு, மேக்ரோஃபேஜ், ஜெயின் செல். மோனோசைட்ஸ் வந்து மேக்ரோஃபேஜெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் ஜெயின் செல்லாக வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து நடக்குது. ஜெயின் செல் அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ட் வந்து கிரானுலோமாஸாக வந்து நமக்கு ஜெயின் செல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஜெயின் செல் வந்து கிரானுலோமா வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் ஜெயின் செல் வந்து பேஸ்ட் ஆன் ஃபிசியாலஜிக்கல் டைப்பு, பேத்தாலஜிக்கல் டைப்புன்னு இருக்குது. ஃபிசியாலஜிக்கல் டைப் ஆஃப் ஜெயின் செல், பேத்தாலஜிக்கல் டைப் ஆஃப் ஜெயின் செல் இருக்குது. ஃபிசியாலஜிக்கல் டைப் ஆஃப் ஜெயின் செல் வந்து ஆஸ்டியோகிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓடன்டோகிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோகிளாஸ்ட் இருக்குது, ஓடன்டோகிளாஸ்ட் இருக்குது, சிக்கல் செல் மசில் இருக்குது, ட்ரோபோபிளாஸ்ட் இருக்குது, மெகாகாரியோசைட்ஸ் இருக்குது, ட்ரோபோபிளாஸ்ட் இருக்குது, மெகாகாரியோசைட்ஸ் இருக்குது. பேத்தாலஜிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி மல்டி நியூக்ளியேட்டட் ஜெயின் செல் அப்படின்னு இருக்குது. ஃபாரின் பாடி லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ்ன்னு இருக்குது. எபித்தீலியல் டெரிவேட்டிவ் வைரல் இன்டியூஸ்டு மல்டி நியூக்ளியேட்டட் ஜெயின் செல். இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மோனோ டெரிவேட்டிவ் ஆஃப் மல்டி நியூக்ளியேட்டட் ஜெயின் செல் இருக்குது. இன்ஃப்ளமேட்டரியில் வந்து மோனோ நியூக்ளியேட்டட் மோனோசைட் derived multinucleated derivatives-ஆக இருக்குது. இன்ஃப்ளமேட்டரி கிரானுலோமா அசோசியேட்டட் ஜெயின் செல்லாக இருக்குது. மோனோசைட்ஸாக இருக்குது. லேங்கர்கான் ஜெயின் செல் சொல்கிறாங்க. இது வந்து டியூபர்குலோசிஸ் லெப்ரே, அதுக்கப்புறம் லேட்டல் சிஃபைலஸ், டீப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு,
டீப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். தீஸ் ஆர் த நோன் ஆஃப் த. அதுக்கப்புறம் வந்து ஆன்டிஜெனிக் ஸ்டிமுலே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாக்ரடைடு அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாக்ரடைடு அண்ட் ஓரோஃபேஷியல் கிளாமர்லோ. அதுக்கப்புறம் வந்து கிராண்டுலோமோசைட்ஸாக இருக்குது. டியூபர்க்ளோசிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் போல். இந்த மாதிரி டியூபர்க்ளோசிஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ரோசிஸ் இருக்குது. சிஃபிலிஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சோராக இருக்கும். அதுக்கப்புறம் ரேஷஸாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெப்ரே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லேட் சிஃபிலிஸ் வந்து உயிரோடு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து முகம் ஃபுல்லாக எல்லாமே வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் வந்து ஆக்டினோமைசிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பஸ்ஸு வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்கும். டீப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது வேறு எதுவுமே இல்லை. மியூக்கோர்மைகோசிஸ். அதுக்கப்புறம் வந்து சார்காய்டோசிஸ்ன்னு இருக்குது. சார்காய்டோசிஸ் வந்து டங்கில் வந்து ஒரு பெருசாக வந்து சார்கோமா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சார்காய்டு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜெயின் செல்லாக இருக்குது. இட்ஸ் டைப் ஆஃப் டியூமர். டியூமர் செல்ஸாக இருக்குது. ஓரோஃபேஷியல் குளோமெர்லோமேட்டஸ்ன்னு இருக்குது. ஓரோஃபேஷியல் குளோமெர்லோமேட்டஸ் இருக்குது. அது வந்து ஹைப்பர்கிளைசீமியா வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் பாடி ஜெயின் செல் கண்டெய்னிங் லீஷன். இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரைமரி ஆஸ்டியோக்ளாட்டிஸ்ன்னு இருக்குது. பேகன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து போனாக வந்து மாறிடும். ஃபுல்லாகவே கால்சியம் டெபாசிஷன் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் ஜெயின்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஃபேட்டி சேஞ்ச் இன் லிவரில் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து எனி அப்நார்மல் அக்குமுலேஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து கிளைசரைடு. ட்ரைகிளைசரைடு இஸ் பேரன்கைமல் செல்ஸாக இருக்குது. மோஸ்ட் காமன் லீஷன் வந்து லிவராக வந்து இருக்குது. தீஸ் ஆர் த பீயிங் தட் இட் இஸ் எ மேஜர் ஆர்கனாக இருக்குது. ஸ்கெலட்டல் மசில், அதுக்கப்புறம் வந்து கிட்னி, அதுக்கப்புறம் அதர் ஆர்கனில் வந்து இருக்கக்கூடியது. இப்போ வந்து எத்தியாலஜி வந்து it may be caused by the number of the reasons some of the being இருக்குது. ஒன்று வந்து டாக்ஸின்னு, இன்னொன்று வந்து ஆல்கஹால் அப்யூஸு, இன்னொன்று வந்து டாக்ஸின்னு, ஆல்கஹால் அப்யூஸு, புரோட்டீன் மால்நியூட்ரிஷன், டயபெட்டிக் மெலிட்டஸு, அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி அனரெக்சியா. பேத்தோஜெனசிஸ் ஆஃப் ஃபேட்டி லிவரில் வந்து இருக்குது. இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேட் ஆஃப் மெட்டபாலிசம் ஆஃப் த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் இன் த adipose tissue. These are the food in the normally to the transmitted into the ஹெப்படோசைட்டில் வந்து டிரான்ஸ்மிட்டட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோசைட்டில் வந்து டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து குளோரோஈத்தலின் தீஸ் ஆர் த பாஸ்போலிபிட் ஆர் த ஆக்சிடைஸ் into கீட்டான் பாடி ஆக்சைடு into கீட்டான் பாடின்னு இருக்குது. தி எக்ஸசிவ் அக்குமுலேஷன் ஆஃப் த ட்ரைகிளிசரைடு அக்குமுலேஷன் வந்து அதிகமாக நடக்கிறதுனால சொல்கிறாங்க. இந்த பேத்தோஜெனிசிட்டி வந்து எப்படி இருக்குன்னா, அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கா, அது வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு ஹைப்பர் கிளைசிமியா வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இன்சுலினிமியா மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நோவோ லிப்போஜெனிசிஸ் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபேட்டி வந்து அதுக்கப்புறம் பீட்டா ஆக்சிடேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ட்ரைகிளைகோசிடேஸ் வந்து சிந்தசிஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டோடாக்சிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிராஸ் மார்ஃபாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிராஸ் மார்ஃபாலஜியில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி ஆசிட் இந்த லிவர் டிசீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ட்ராக்ட் ஆஃப் த நார்மல் வந்து ட்ராக்ட் ஆஃப் இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து உள்ளே வந்து
வந்து ஒரு ஃபேட்டி டெபாசிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வேக்குலேஷன் ஆஃப் த இப்போ ஹெப்படோசைட்டில் வந்து வேக்குலேஷன் ஆஃப் த ஹெப்படோசைட் வந்து அதிகமாக இருக்குது. தீஸ் ஆர் த மெஜாரிட்டி ஆஃப் த லிவர் வந்து லிவர் ஆஃப் த வேக்குலேஷன் வந்து தீஸ் ஆர் த ஸ்மால் அண்ட் நியூமரஸ் செல்ஸாக இருக்குது. தே ஆர் லார்ஜ் அண்ட் சம் அப்புறம் வந்து சிங்கிள் வேக்யூல்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் பை தி ரீப்ளேஸ் பை மச் ஆஃப் த சைட்டோபிளாசம் அண்ட் சைனோடாடல் அதுக்கப்புறம் வந்து டைல்யூஷனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்மூத் கேப்சூலாக வந்து இருக்குது. இப்போ வந்து டிசெமினேட்டட் இன்ட்ராவெனஸ் கொயாகுலேஷன் அப்படின்னா வந்து என்னென்னா, இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் த எமர்ஜென்சி மெடிசன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலாக வந்து டிசெமினேட்டட் அதுக்கப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷனாக வந்து உள்ளுக்குள்ளே இருக்க வாஸ்குலர் ஸ்டேஜ் வந்து டக்குன்னு வந்து கொயாகுலேட் ஆகிருமா. அது வந்து எப்படின்னா தீஸ் வந்து இது வந்து கைண்ட் ஆஃப் நாட் எ கைண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிசீஸ். இது வந்து ஒரு மிடில் ப்ராசஸ் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் த சம் டிசீஸோட காம்ப்ளிகேஷன் தான் வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் எசென்ஷியலி இம்பேலன்ஸ் பிட்வீன் தி கொயாகுலேஷன் அண்ட் ஆன்டி கொயாகுலேஷன் ப்ராசஸில் உள்ள ஒரு இம்பேலன்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து these are essentially வந்து imbalance between the coagulation process and anticoagulation process. The syndrome is characterized by the massive activation இருக்குது. அதுக்கப்புறம் வந்து consumption of the coagulation patient இருக்குது. fibrinolytic protein of the platelet இருக்குது. coagulationனால அதுக்கப்புறம் வந்து disseminated intravascular coagulation டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அக்யூட் டிசெமினேட்டட் இன்ட்ராவெனஸ் கொயாகுலேஷன் வந்து இட் இஸ் ஹேப்பன் ரேப்பிட்லி வந்திருக்கும். அப்போ வந்து கொயாகுலோபதின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த டெமான்ஸ்ட்ரேட் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் த ப்ளீடிங் அண்ட் த ஷாக். தீஸ் ஆர் மெயின்லி சீன் இன் த சர்வ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து amniotic fluid embolism இருக்குது. chronic DIC இருக்கு. it is happens slowly and late several week இருக்குது. happens slowly and late in the several week இருக்குது. several week thrombosis இருக்குது. the clotting it may be the இப்போ வந்து predominant mainly seen in the cancer. ப்ரிடாமினண்ட்டாக வந்து மெயின்லி வந்து கேன்சரில் வந்து மெயின்லி சீன் இந்த கேன்சராக வந்து இருக்குது. எத்தியாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஐசி டிசெமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ப்ரைமரி டிசீஸ் பட் த டிசார்டர் வந்து செகண்டரி டு த நியூமரஸ் ஆஃப் த ட்ரிகர் ஆஃப் த ஈவெண்ட் வந்து சீரியஸ் அதுக்கப்புறம் வந்து இல்னஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நாட் அ ப்ரைமரி டிசீஸ். இது வந்து இந்த டிசார்டர் வந்து செகண்டரி நியூமரஸ் ட்ரிகர் அதுக்கப்புறம் ட்ரிகரிங் த ஈவெண்ட் ஆஃப் த சீரியஸ் இல்னஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த டிசீஸ் வந்து 31% to 43% வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கேன்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 40 to 34 இருக்குது. தீஸ் ஆர் த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் வந்து 4% வந்து இருக்குது. 4% 12% இருக்குது. சர்வஸ் டிஷ்யூ இன்ஜுரின்னு இருக்குது. சிஸ்டமிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு இருக்குது. பாக்டீரியல் வைரல் அதுக்கப்புறம் வந்து ரெக்டலைட்டிஸ்ன்னு இருக்குது. பேராசைட்டிக் டிசீசஸ் அண்ட் அதுக்கப்புறம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த பெரிஃபரல் அதுக்கப்புறம் வந்து செப்டிசிமியா தீஸ் ஆர் காமன்லி அசோசியேட்டட் இந்த டிஐடி சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் அதர் மைக்ரோ ஆர்கானிசம் இட்ஸ் ஹேவ் வைரஸ் அண்ட் பேராசைட்ஸ் ஆஃப் த டிசீஸ் தான் இருக்குது. மேபி வந்து கேன்சர் வந்து அதுக்கப்புறம் வந்து 43% வந்து கேன்சர் கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து அக்யூட் ப்ரோமைலோசைட் லுக்கீமியான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அக்யூட் அதுக்கப்புறம் வந்து மோனோசைட்டிக் லுக்கீமியான்னு இருக்குது. அப்ஸ்ட்ரக்டிவ் காம்ப்ளிகேஷனில் வந்து அதுக்கப்புறம் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அதுக்கப்புறம் எம்பாலிசமாக இருக்குது. ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எம்பாலிசத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
சிவியர் டிஷ்யூ இன்ஜுரி, சிஸ்டமிக் டிசீஸ் வந்து வருது. பேத்தோஃபிசியாலஜியில் வந்து எத்தியாலஜி பார்த்தாச்சு. பேத்தோஃபிசியாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டிசீஸ் வந்து மோனோநியூக்ளியோசைடாக இருக்கிறதுனால இந்த டிசீஸ் வந்து டாக்ஸின் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு செர்டைன் டிசீஸ் வந்து இட் ரெஸ்பான்ஸ் டு த மோனோசைட்ஸ் ஆஃப் த எண்டோதீலியல் செல். த இன்ஜுரி ஆஃப் த இன்ஜுரி இஸ் அதுக்கப்புறம் வந்து டீஜெனரேட்டட் த டிஷ்யூ ஃபேக்டர் ஆன் த செல் சர்ஃபேஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் த கொயாகுலேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் அக்யூட் டிஐசி, குரோனிக் டிஐசின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திஸ் சேஞ்சஸ் இன் த பிளட் இட் கேன் பி டிடெக்டட் பை த டெஸ்டிங் ஆஃப் த coagulation system இருக்குது. thromboembolism, these are occur in the getting of the oral anticoagulant இருக்குது. heparin therapy இருக்குது. tendency for the heparin therapy இப்போ வந்து ரிகாசராக இருக்குது. ஒரு லாங் டேர்ம் தெரப்பி வந்துருக்கு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து லாங் டேர்ம் தெரப்பியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டயக்னோசிஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கா? டயக்னோசிஸ் வந்து இருக்குன்னா சிம்டம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளீடிங்கு த்ரோம்போசிஸு. இந்த த்ரோம்போசிஸு ஹைப்போடென்ஷன் ஷாக்கு, ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனு, ஹைப்போடென்ஷன் ஷாக் இருக்குது, ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ளீடிங் வந்து 84% வந்து அதுக்கப்புறம் ப்ளீடிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மெனிஞ்சோகாக் வந்து அதுக்கப்புறம் வந்து கோனோகாக்கீமியா வந்து கிளாவிஸில் இருக்கும். அதுக்கப்புறம் கோனோகாக்கீமியான்னு இருக்குது இந்த லெக்கில் வந்து இருக்கக்கூடியது. மெனிஞ்சல் அசோசியேட்டடு ஒரு பர்பஸாக இருக்குது. தீஸ் ஆர் த த்ரோம்பஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ரோசிஸ் ஆஃப் த டோஸில் வந்து கொஞ்சம் நெக்ரோசிஸ் கருப்பு கலரில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து குரோனிக் டிஐசின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பர்பியூரா ஃபல்மினண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பர்பியூரா ஃபல்மினண்ட் வந்து சைல்டுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நெக்ரோசிஸ் இந்த சைல்டு டோஸு. லெபரட்டரி ஃபைண்டிங் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்லெட் கவுண்ட் வச்சு எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோத்ரோம்பின் டைமு, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டினாக இருக்குது. ஃபைப்ரின் டேமேஜாக இருக்குது. ஃபைப்ரினோஜனாக இருக்குது. ஆன்டித்ரோபின் 3 இருக்குது. ப்ரோட்டீனாக இருக்குது. டயக்னோசிஸ் வந்து லிவர் டயக்னோசிஸு, பொட்டாசியம் டெஃபிஷியன்சியாக இருக்குது. செப்டிஸாக இருக்குது. டிடிபியாக இருக்குது. த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பியூராவாக இருக்குது. லிவர் டிசீசஸ் மேபி ப்ரோலாங் வந்து போத் பிடிடி ஃபைப்ரினோஜன் லெவலு. அதுக்கப்புறம் வந்து விட்டமின் பொட்டாசியம் டெஃபிஷியன்சின்னு இருக்குது. செப்டிக்னு இருக்குது. டிடிபி வந்து த்ரோம்போய்டிக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பியூரான்னு இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல வந்து மருந்து பேரின் தெரப்பி எடுத்துக்கிடுவாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் அண்டர்கோ டு த டிஸார்டராக வந்துருக்குது. இப்போ வந்து அக்யூட் மைலோர் லுக்கீமியா பற்றி பார்க்க போகிறோம். அக்யூட் மைலோர் லுக்கீமியா வந்து இது வந்து கேன்சரஸ் செல்ஸாக இருக்குது. இந்த கேன்சரஸ் செல்ஸ் வந்து இது வந்து ஒரு கேன்சரஸ் செல்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேன்சரஸ் செல்ஸ் வந்து திஸ் ஆர் ஸ்டார்ட் வென் த செல்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த பாடி. ஒரு செல்ஸ் வந்து பார்ட் ஆஃப் த பாடி இஸ் பினைன் டு க்ரோ அவுட் டு த கண்ட்ரோலாக இருக்குது. அக்யூட் மைலோர் லுக்கீமியான்னு சொல்கிறாங்க. இஸ் அண்டர்கோ டு த போன் மேரோவில் வந்து இருக்குது. இந்த மைலர் ஸ்டெம் செல்ஸ் வந்து இருக்குது. அக்யூட் மைலோர் லுக்கீமியானா வந்து மைலர் ஸ்டெம் செல் முதல்ல வந்து போன் மேரோவில் இருக்கக்கூடியது வந்து அக்யூட் மைலோர் லுக்கீமியான்னு சொல்கிறாங்க. அக்யூட் மைலோர் லுக்கீமியான்றது அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆஃப் த போன் மேரோ தீஸ் ஆர் த மேக்கிங் ஆஃப் த பிளட் ஸ்ட்ரீமில் வந்து இருக்கும். இமேஜர் செல்ஸ்ன்னு இருக்குது. தீஸ் ஆர் பிகம் டு த மெச்சூராக இருக்குது. மைலாய்டு ஸ்டெம் செல் இருக்கா? மைலாய்டு ஸ்டெம் செல்லில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா
மைலாய்டு ஸ்டெம் செல் இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து என்னது பிளட் ஸ்ட்ரீம் செல்ஸ்ன்னு இருக்குது, மைலாய்டு ஸ்ட்ரீம் செல்ஸ்ன்னு இருக்குது, லிம்ஃபாய்டு ஸ்ட்ரீம் செல்ஸ்ன்னு இருக்குது, மைலோபிளாஸ்ட்ன்னு இருக்குது, ஒயிட் பிளட் செல் இருக்குது, லிம்ஃபோபிளாஸ்ட்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிம்ஃபோபிளாஸ்ட்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மைலாய்டு ஸ்டெம் செல் வந்து பிகம் டு த்ரீ டைப் ஆஃப் மெச்சூர் செல்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட் பிளட் செல், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்பிளான்ட், ரெட் பிளட் செல் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்பிளான்ட், ஒயிட் பிளட் செல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பிளேட்லெட் ஃபார்மிங் ஆஃப் த பிளட் கிளாட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அக்யூட் மைலாய்டு லுக்கீமியான்னு இருக்கா. அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா வந்து இந்த மைலாய்டு ஸ்டெம் செல் வந்து பிகம் டு தி இம்மெச்சூராக இருக்கும். இந்த ஒயிட் கலரில் வந்து பிளட் செல் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அக்யூட் மைலாய்டு லுக்கீமியாவில் வந்து ஒயிட் கலரில் வந்து பிளட் செல் இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் செல் வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் வந்து பிளட் செல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் கலர் வந்து பிளட் செல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிவியாரிட்டி வந்து ஒரு டைம் ஆஃப் த 2 ஆஃப் த மெனி ஸ்டெம் செல் வந்து இருக்குது. தீஸ் ஆர் தி அப்நார்மல் ரெட் பிளட் செல்லாக இருக்குது. அப்நார்மல் ரெட் பிளட் செல்லில் வந்து ஒரு பிளேட்லெட் அக்ரிகேஷன் இருக்குது. தீஸ் ஆர் தி போன் மேரோ ஃபைண்டிங் போன் மேரோவில் இருக்குது. தீஸ் ஆர் த ரிஸ்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாட் த செல் பிட்வீன் த பில்டப் இருக்குது. போன் மேரோ அண்ட் த பிளட் ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் லெஸ் ரூம் ஹெல்தி ஒய்டாக இருக்குது. சிவியாரிட்டி ரிஸ்க் ஃபேக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹிஸ்ட்ரி வந்து கீமோ ரேடியோ தெரப்பின்னு இருக்குது. மேல்ஸுக்கு கீமோ ரேடியோ தெரப்பின்னு சொல்கிறாங்க. கீமோ ரேடியோ தெரப்பின்னு இருக்குது. ஸ்மோக்கிங் இருக்குது. ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போஷர் ஆஃப் த ரேடியேஷன் இருக்குது. ரேடியேஷன் வந்து எக்ஸ்போஷர் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சிண்ட்ரோம் ஆஃப் த ஏஎம்எல்லோட சிண்ட்ரோம் என்னென்னா இது வந்து ஏர்லி சைன் ஆஃப் த சிம்டம்ஸ் இருக்குது. அண்ட் ஏர்லி சைன் ஆஃப் த சிம்டம்ஸ் வந்து ஏஎம்எல் வந்து மேபி தோஸ் யூஸ்டு ஃபார் த ஃப்ளூ அண்ட் த காமன் டிசீசஸ். இந்த ஃப்ளூ அந்த காமன் டிசீஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏஎம்எல் ஃபேக்ட் வந்து 32% ஆஃப் த அடல்ட் லுக்கீமியா. இந்த 32% ஆஃப் அடல்ட் லுக்கீமியா வந்து these are up to the இந்த adult of the leukemia in cases of the most of the common type of the leukemia இந்த adultல வந்து இருக்குது. leukemia இந்த adult இருக்குது. ஆவரேஜ் ரேஞ்ச் ஆஃப் த leukemia வந்து அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் ரேஞ்ச் ஆஃப் த leukemia வந்து யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா வந்து அக்யூட் மைலாய்டு லுக்கீமியாவுக்கு வந்து 1.2% ஆஃப் த கேன்சர் செல் வந்துடுது. ஏஎம்எல் வந்து ரேராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓவரால் அக்குமுலேஷனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்கோலைட்டிக் வைரஸ் ட்ரீட்மெண்ட்டாக வந்து வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கேன்சர் செல் மல்டிப்ளிகேஷன் ஆகிறதான் சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த டோசஸில் வந்து கேன்சர் செல் மல்டிப்ளிகேஷன் தான் வந்து கேன்சர் செல் மல்டிப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் கேன்சர் செல்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆன்கோலைட்டிக் வைரல் தெரப்பி. ஆன்கோலைட்டிக் வைரல் தெரப்பி வந்து இட் இஸ் அ நியூ டெர்மினேஸ் ஆஃப் த ஸ்டேஜஸாக வந்துருக்குது இந்த ஆன்கோலைட்டிக் வைரல் ட்ரீட்மெண்ட்டு. இந்த ஆன்கோலைட்டிக் வைரல் ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி த அதுக்கப்புறம் வந்து இன்ஃபேக்ட் வந்து கேன்சர் செல்ஸில் தான் வருது. நாட்டு நார்மல் செல்ஸ்லலாம் வராது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நார்மல் செல்ஸில் தான் வராது. இந்த கேன்சர் வந்து தீஸ் ஆர் த மாடிஃபைட் இந்த வைரஸ் வந்து ஆன்கோசைட்டிக்காக இருக்குது. மாடிஃபை இந்த வைரஸ் வந்து ஆன்கோசைட்டிக்கில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்கோசைட்டிக் வைரஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வந்து த செல்ஸ் ஆஃப் த கார்சினோமான்னு இருக்குது. ஒரு தம்ப் ரூல் செல்ஸ் ஆஃப் த கார்சினோமான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கின் இஸ் அ மெலிக்னன்ட் டியூமர். தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கெரட்டினோயிக் அரைசிங் ஆஃப் த எபிடெர்மைட்டிஸ், அதுக்கப்புறம் அரெஸ்டிங் ஆஃப் த எபிடெர்மைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த எபிடெர்மலாக இருக்குது ஆஃப் த லீஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தம்ப் ரூல் சொல்கிறாங்க. அன்டிஃப்ரென்ஷியேட்டட் எஸ்எஸ்சின்னு சொல்கிறாங்க. எபிடெர்மாலஜி ஆஃப் த எபிடெர்மல் குவாமசல் கார்சினோமா வந்து தீஸ் ஆஃப் த கார்சினோமா வந்து எபிடெர்மாலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் வந்து எபிடெர்மாலஜியில் வந்து 55 இயர் ஆஃப் த ஏஜில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூனிட்டி ஸ்டேட்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட்டி ஸ்டேட்டில் இருக்குது. யூனிட்டி ஸ்டேட்டில் இருக்குது. செக்ஸ் ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேலில் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போஷர் இருக்குது. ரேஸ் யூவி எக்ஸ்போஷர்னால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் ரேர் வந்து பிளாக் ஸ்கின் இருக்குது. ரேர் வந்து ஒயிட் ஸ்கின் அண்ட் பிளாக் ஸ்கின். ஜியோகிராஃபியாக இருக்குது. ஆக்குபேஷனல் தெரப்பின்னு இருக்குது. தீஸ் ஆர் த அப்புறம் வந்து தீஸ் ஆர் த அவுட்டர் டோம் த ஃபார்மர் ஆஃப் த சைலுசைடுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எத்தியாலஜி வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து இருக்குது. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எத்தியாலஜிக் ஃபேக்டரில் வந்து இம்யூனோசப்ரசண்ட்டு க்ரோனிக் இன்ஃப்ளமேஷனு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் கார்சினோஜன் இருக்குது. இன்ஆர்கானிக் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஸ்லோலி இன்வால்வ் பண்ணிட்டாங்க. ரேபிட் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைலி டிஃப்ரென்ஷியேட்டட் எஸ்எஸ்சின்னு இருக்குது. புவர்லி டிஃப்ரென்ஷியேட்டட் எஸ்எஸ்சின்னு இருக்குது. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வந்து மோஸ்ட்லி வந்து லிப்ஸில் தான் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து லீஷன் ஆஃப் த பேப்பிலா, அதுக்கப்புறம் வந்து பிளேக்கில் வந்து நோடில்ஸ், அதுக்கப்புறம் அண்ட் அட்ஹரண்ட் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த கேரியோசைட் ஆஃப் த ஸ்கேல் இருக்குது. ஹைப்பர் கேரட்டோ அதுக்கப்புறம் வந்து கேரோட்டோடாக்டிக்னு இருக்குது. ஹைப்பர் கேரட்டோலைட்டிக் தீஸ் ஆர் த அல்சரேட்டிவ் டு த கிறிஸ்ட் ஆஃப் த சில்வரில் இருக்குது. ஹைப்பர் கேரட்டோட்டோயிக் தீஸ் ஆர் த எவல்யூஷன் ஆஃப் த மைக்ரேனாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபிசிக்கல் ஃபைண்டிங் இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பைனல் ஃபார்மன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கார்சினோமாவில் வந்து எஸ்எஸ்சி கார்சினோமா அப்படின்னு இருக்குது. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, இந்த ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வந்து இதுவுமே வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா தான் சொல்கிறாங்க. இந்த கார்சினோமா வந்து பெரிஃபரல் நெஃப்ரோபதி ஆஃப் த லெப்ரஸியாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சர்ஜரி, ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஸ்குவாமஸ் செல் அதுக்கப்புறம் வந்து கார்சினோமா வந்து தீஸ் ஆர் லீட்ஸ் டு தி நோடில்ஸாக ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஒரு லார்ஜ் அண்ட் ரவுண்டட் ஹெட் ஆஃப் நோடில்ஸ் வந்து இருக்குது. நோடில்ஸ் அந்த நோஸில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் சர்க்குலர் டோம் ஷேப்டு அண்ட் ரெட்டிஷ் நோடில்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு சர்க்குலராக இருக்கும். டோம் ஷேப்டாக இருக்கும். ரெட்டிஷ் நோடில்ஸ் வந்து இருக்கும். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா இஸ் அட்வான்டேஜஸ் வந்து தீஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு த ஹெட் வந்து 65 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 65 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த ஃபார்மஸில் வந்து தீஸ் ஆர் பிக் நோடில்ஸ் ஆஃப் த ஸ்டமக்கு. அதுக்கப்புறம் ஸ்மூத் அண்ட் அதுக்கப்புறம் வெரி ஹெட் அப்பான் டு த பல்பிட்டேஷனில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லெவல் வந்து அதுக்கப்புறம் இன்ட்ரா எபிடெர்மல் இருக்குது. பேப்பிலரி டெர்மிஸ் இன்வேடட் அதுக்கப்புறம் ரெட்டிகுலர் டெர்மிஸ்ன்னு இருக்குது. இன்வேடட் சப்சிக்வெண்ட்டுன்னு தனியாகவே இருக்குது. சோர்ஸஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபெட்ஸ் இதெல்லாம் வந்து சோர்ஸ். இப்போ வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்னால் வந்து வேறு எதுவுமே இல்லை.
ப்ரைமரி பல்மினரி டியூபர்குலோசிஸ் சொல்லுவாங்க. இது வந்து ப்ரைமரி பல்மினரி டியூபர்குலோசிஸ் வந்து தீஸ் ஆர் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த. அதுக்கப்புறம் வந்து ஃபோர் மெயின் அதுக்கப்புறம் எத்தன்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிம்ஃபோடினோபதின்னு இருக்குது, மெலியரி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டின்னு இருக்குது, ப்ளூரல் எஃப்யூஷனாக இருக்குது. பேத்தோஜெனசிஸில் வந்து நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செல்ஸ் இருக்குன்னா அந்த செல்ஸில் வந்து அதுக்கப்புறம் அந்த டியூபர்குலோசிஸ் இருக்குது. அந்த டியூபர்குலோசிஸ் வந்து மேலே போய் உட்காந்து அந்த செல் வந்து ரெப்ளிகேஷன் நடந்து டி லிம்போசைட்டு, அதுக்கப்புறம் CD4 T செல்ஸு, இது எல்லாத்துலேயும் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி, அதுக்கப்புறம் ஹிஸ்டோபேத்தாலஜி பார்ப்பாங்க. ஹிஸ்டோபேத்தாலஜி பார்த்து குரோமேட்டிக்கில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பேத்தோஜெனசிஸில் வந்து ப்ரைமரி டியூபர்குலோசிஸ்ன்னு இருக்குது. தீஸ் ஆர் அலோவ் த ரிசல்ட் ஆஃப் த. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸோஜீனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, எக்ஸோஜீனஸ் இன்ஃபெக்ஷன், எத்தியோஜெனிக்கு, அலிமெண்ட்ரி கான்டாக்ட் வெயின் இருக்குது, கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டல்னஸ் ஓவர் த லங் காம்போனண்ட் ஆஃப் த. டல்னஸ் ஓவர் த லங் காம்போனண்ட் ஆஃப் த பிக் சைஸாக இருக்குது, ஒரு வீக்கண்டு ப்ரீத். அதுக்கப்புறம் வந்து வீக்கண்டு ப்ரீத்திங் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. இன்ஃபில்ட்ரேட்டிவ், அதுக்கப்புறம் நியூமோனிக், இன்ஃபில்ட்ரேட்டிவ் நியூமோனிக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எலைசா டெஸ்ட்டு இதில் இல்லையே. இன்ஃபில்ட்ரேட்டட் நிமோனிக்ஸ் வந்து இருக்குது. பைபோலாரிட்டி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கால்சிஃபிகேஷன் இருக்குது. ப்ரைமரி டியூபர்குலோசிஸ் வந்து நம்மளோட லங்ஸில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தெரியுது வந்து லங்ஸில் வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபில்ட்ரேஷன் ஃபேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் திடீர்னு இருக்குன்னா பைலோப்ளர்னு சொல்கிறாங்க. இது ஸ்க்ரேப்டாக இருக்குது. கால்சிஃபிகேஷனாக வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஓட்டையாக இருக்கிறது. ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி பல்மினரி டியூபர்குலோசிஸ், ரேடியோகிராஃபிக் அதுக்கப்புறம் வந்து பேரன்கைமல் ரேடியோகிராஃபிக் இன்ஃபெக்ஷன். தீஸ் ஆர் சீன் இன் த 70% ஆஃப் த சில்ட்ரன் வந்து 70% ஆஃப் த சில்ட்ரனும் 90% ஆஃப் த அடல்ட்டு இது பண்ணுறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்போனன்ட் இருக்குது. பல்மனரி காம்போனன்ட், லிம்பத்தட்டிக் காம்போனன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பல்மனரி காம்போனன்ட், லிம்பத்தட்டிக் காம்போனன்ட் இருக்குது. தீஸ் ஆர் த காம்போனன்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ராக்கியோபிரேக்கியல் இருக்குது. ட்ராக்கியோபிரேக்கியல் காம்போனன்ட் இருக்குது. லிம்ஃப் நோடு, அதுக்கப்புறம் ட்ராக்கியோபிரேக்கியல் காம்போனன்ட், பல்மனரி காம்போனன்ட் இருக்குது. லிம்ஃப் நோடு காம்போனன்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கியா, பிராங்கியல் லிம்ஃப் நோடு வந்து ட்ரக்கியா பிராங்கியல் லிம்ஃப் நோடு இருக்குது. தீஸ் ஆர் அசோசியேட்டட் ஆஃப் த லிம்ஃப் நோட். தீஸ் ஆர் மெயின்டைன் ஆஃப் த நெக்ரோசிஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மெயின்டைன் ஆஃப் த நெக்ரோசிஸில் வந்து ட்ரக்கியல் லிம்ஃப் நோட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரக்கியல் பிராங்கியல் லிம்ஃப் நோட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் வந்து a group of malignant disorder வந்து associated in the blood and blood forming tissuesல வந்து இருக்குது. bone marrow, அதுக்கப்புறம் வந்து bone marrow, lymph system, spleen system இருக்குது. அதுக்கப்புறம் bone marrow, lymph system, spleen system இருக்குது. லுக்கீமியா வந்து இஸ் a type of leukemia வந்து ஒரு ஸ்பெல்டு லுக்கீமியான்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் தி ஹெல்தி லுக்கீமியான்னு சொல்கிறாங்க. healthy leukemia of the cancer. These are the scatter of the blood stem cells இருக்குது. இருக்குது. அதுக்கப்புறம் வந்து lymphoid stem cell. These are dissolved in the lymphocyte வந்து இருக்குது. WBC blood cells சொல்கிறாங்க.
WBC பிளட் செல்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸில் வந்து இந்த லுக்கீமியா வந்து எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா சிஸ்டமிக்கு லங்ஸு, அதுக்கப்புறம் மஸ்குலரு, சிஸ்டமிக்கு லங்ஸு மஸ்குலர்னு இருக்குது, சைக்காலஜிக்கல் இருக்குது, லிம்ஃப் நோடுல்ஸ் இருக்குது, ஸ்ப்ளீன் இருக்குது அண்ட் லிவர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்ல இருக்குது. முதல்ல வந்து சிஸ்டமிக்கில் வந்து என்ன காமன் சிம்டம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பத்தட்டிக்கில் வந்து வெயிட் லாஸ் ஆகுது, ஃபீவர் ஆகுது, ஃப்ரீக்வெண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் லங்ஸில் வந்து என்ன ஈஸி ஷார்ட்னஸ் ஆஃப் த ப்ரீத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மஸ்குலர் வீக்னஸாக இருக்குது, போன் ஜாயிண்ட்டாக இருக்குது, பெயின் டெண்டர்னஸாக இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிசியோலஜிக்கல் ஃபெட்டிக்கு, லாஸ் ஆஃப் அப்படைட் இருக்குது. லிம்ஃப் நோடியூல்ஸ் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்குது லுக்கீமியாவில். அதுக்கப்புறம் வந்து லுக்கீமியாவில் வந்து அதுக்கப்புறம் ஸ்ப்ளீனில் வந்து லிவர் இருக்குது, லிவர் என்லார்ஜ்மெண்ட் வந்து நடக்குது. ஸ்கின்ல வந்து அதுக்கப்புறம் வந்து நைட் ஸ்வெட் இருக்குது. அதுக்கப்புறம் நைட் ஸ்வெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏர்லி ப்ளீடிங், ஈஸி ப்ளீடிங் இருக்கிற, பர்னிஷிங் இருக்கிற, பல்பிஷன் இருக்குது, பேச்சஸ் அண்ட் ஸ்பாட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அக்யூட் லுக்கீமியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க, தீஸ் ஆர் த கேன்சர் செல்ஸாக இருக்குது. அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா கேன்சர் செல்ஸாக இருக்குது. இது வந்து சிம்டம்ஸு. இது வந்து காசஸ் வந்து இந்த எரர் ஆஃப் த காசஸ் வந்து போன் மேரோ எரர்னால் வரக்கூடியது, குரோமோசோமல் டிரான்ஸ்லேஷனால் வரக்கூடியது, அப்நார்மல் குரோமோசோம் செல்ஸ்னால் வரக்கூடியது. சிம்டம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீடிங்கு, அதுக்கப்புறம் கம்ஸு, நோஸு, போன் பெயின், அதுக்கப்புறம் வந்து ஃபீவரு, ஃபெட்டிக்கு, வீக்னஸ்ன்னு இருக்குது, ஃப்ரீக்வெண்ட். மணியமே வந்துட்டாங்களாடி? சிம்டம்ஸ் வந்து ப்ளீடிங்கு, அதுக்கப்புறம் வந்து கம்ஸு, நோஸுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து போன் பெயின், ஃபீவரு, ஃபெட்டிக்கு, வீக்னஸ்ஸு. உனக்கு யார் சொன்னா? ப்ளீடிங் ஆஃப் த கம்ஸு, அதுக்கப்புறம் தீஸ் ஆர் பெயின், அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிட்டு இந்த ஃப்ரீக்வெண்ட் ஃபெட்டிங் இருக்குது, தீஸ் ஆர் த ஃப்ரீக்வெண்ட் ஃபெட்டிங்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அக்யூட் லுக்கீமியாவில் வந்து டி செல்ஸ்ன்னு இருக்குது, பி செல்ஸ்ன்னு இருக்குது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து லிம்ஃபோபிளாஸ்டோமா, அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டோமா வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கீமோதெரப்பின்னு இருக்குது, டார்கெட் கீமோதெரப்பின்னு இருக்குது, ரேடியேஷன் கீமோதெரப்பின்னு இருக்குது, அதுக்கப்புறம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு இருக்குது. கீமோதெரப்பியில் வந்து ஒரு ட்ரக்கு வந்து ட்ரக் கில்ஸ் கேன்சர், இண்டிகேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டார்கெட் தெரப்பியில் வந்து தீஸ் ஆர் அட்டாக் டு த அப்நார்மாலிட்டிஸ் ஆஃப் த கேன்சர் செல்ஸ். அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த ஆஃப்டர் த கீமோதெரப்பி ரேடியேஷனில் வந்து த யூசஸ் ஆஃப் த பவுடர், அதுக்கப்புறம் வந்து பவர் பீன், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே ப்ரோட்டீன் இருக்குது. இந்த கேன்சர் வந்து ஸ்ப்ரெடட் டு த சிஎன்எஸ், இந்த ரேடியேஷன் ஆஃப் த யூசஸாக இருக்குது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து நடக்குது. அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா பற்றி பார்க்க போகிறோம். அக்யூட் மைலாய்டு லுக்கீமியானா என்னென்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிஸார்டர். அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா வந்து தீஸ் ஆர் ஒரு டைப் ஆஃப் டிஸார்டராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பேத்தோஃபிசியாலஜி வந்து ஏஎம்எல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து போன் மேரோ வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிசல்ட்டிங் இந்த ஆர்கானிசம் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் த லியூகோசைட்டிக் செல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டைம் ஆஃப் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. செவரல் ரேட் இருக்குது. 5 years of several rate of the peoples வந்து ஓல்டர் ஏஎம்எல்லாம் இருக்குது அப்ராக்சிமேட்லி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து சைன் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து அக்யூட் மைலோஜெனிக் லுக்கீமியாப்பா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைன் வந்து போன் பெயின். எல்லா நோயும் நம்மளுக்கு வந்த மாதிரியே ஸ்கின் கொஞ்சம் நேரம் பேல் ஸ்கின்னு, இன்ஃபெக்ஷன் திடீர்னு வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளீடிங் அதெல்லாம் இல்லை. காசஸில் வந்து அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா இருக்குது. டிஎன்ஏ மியூட்டேட்டட் ஜீன் ஆஃப் ஸ்டெம் செல்ஃப் in your bone marrow
ப்ரொடியூசர்ஸ் டு தி ரெட் செல், அதுக்கப்புறம் ரெட் பிளட் செல்லாக இருக்குது. இப்போ வந்து மியூட்டேஷன் வந்து காசஸ் தி ஒயிட் போன் மேரோன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனிமியா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனிமியா வந்து தீஸ் ஆர் தி அதுக்கப்புறம் வந்து மியூட்டேஷன் வந்து ப்ரோமைலாட்டிக் அதுக்கப்புறம் வந்து மைலாட்டிக்ன்றது. ட்ரீட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கீமோதெரப்பி தான் வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து குரோனிக் மைலாய்டு லுக்கீமியா நாள்பட்ட உள்ளது. குரோனிக் மைலாய்டு லுக்கீமியா வந்து இட் இஸ் எ டிசீஸ் வந்து டிபி லிம்போசைட் இருக்குது, பி லிம்போசைட் இருக்குது, அப்நார்மாலிட்டிஸ் பி லிம்போசைட் இருக்குது. அப்நார்மாலிட்டிஸ் ஆர் காமன் இந்த டி அப்நார்மாலிட்டிஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டி அப்நார்மாலிட்டிஸாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்நார்மாலிட்டிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் த சிஎம்எல் வந்து டூ சிஸ்டம் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் த சிஎம் வந்து டூ சிஸ்டம் இஸ் இன்வால்விங் டு த அண்டர் ஆஃப் த ராய் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து பினட் சிஸ்டம் இருக்குது. ராய் சிஸ்டம், பினட் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்டைப்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்டைப்ஸ்ன்னு இருக்குது. கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த சிம்டம்ஸ் வந்து கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் வந்து சிம்டம்ஸ் வந்து ஃபீவரு, ஃபெட்டிக்ஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து ஹீமோதெரப்பின்னு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி கொடுப்பாங்க, ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குரோனிக் மைலாய்டு லுக்கீமியாவில் வந்து இது பண்ணுறாங்க. கீமோதெரப்பியில் வந்து ஒரு செல் வந்து கேன்சர் செல்லை வந்து கில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க ரேடியேஷன் தெரப்பின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சிஎல்எல் இருக்குது. பிளட் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. குரோனிக் மைலாய்டு லுக்கீமியானா வந்து ஒரு குரோனிக் மைலாய்டு லுக்கீமியா சொன்னோம்னா குரோனிக் மைலாய்டு லுக்கீமியா கேன்சர் டபிள்யூபிசி செல்லில் வந்து ஒரு வர்ற டிஸார்டர் தான் வந்து குரோனிக் மைலாய்டு லுக்கீமியான்னு சொல்கிறாங்க. ஒபிசிட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்த எபிடெர்மாலஜியில் வந்து சிஎம்எல் இருக்குது. எபிடெர்மாலஜியில் வந்து சிஎம்எல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எபிடெர்மாலஜியில் வந்து சிஎம்எல் அக்கர் இன் ஏஜ் ஆஃப் த குரூப்பில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 1 to 2 அதுக்கப்புறம் 2 பேர், அதுக்கப்புறம் வந்து 100, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் வந்து 1 lakhல உள்ளவங்களுக்குலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ப்ளியா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னதுன்னா டிப்ளியா குரோமோசோம் இருக்கா. குரோமோசோம் இருக்குது. தீஸ் ஆர் த குரோமோசோம் வந்து 1922 இஸ் பிரேக் பண்ணுது. இந்த 1922 வந்து பிரேக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிஎம்எல் வந்து நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஃபேஸஸ் வந்து குரோனிக் ஃபேஸு, ஆக்சலரேட்டட் ஃபேஸு, பிளாஸ்டட் ஃபேஸுன்னு இருக்குது. குரோனிக் ஃபேஸ் வந்து குட்டியாக இருக்கும், ஆக்சலரேட்டட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சலரேட்டட் ஃபேஸு பிளாஸ்டிக் சிரசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கிளினிக்கலில் வந்து சைன் வந்து ஃபெட்டிக்கு, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் வந்து வந்து எக்ஸாமினேஷனில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் போட்டுக்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க தீஸ் ஆர் அவைலபிள் பேஷண்ட் ஆஃப் த சிஎம்எல். தீஸ் ஆர் அதுக்கப்புறம் வந்து கன்வென்ஷனல் கீமோதெரப்பி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து ட்ரோபிக்கு, அதுக்கப்புறம் வந்து தைரோசின் கைனஸ் இன்ஹிபிட்டர்னு இருக்குது. கன்வென்ஷனல் கீமோதெரப்பின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து புஸ்ஸுல்ஃபன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைட்ராக்சி யூரியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த பாயிண்ட் ஆஃப் த டோசேஜ் வந்து டிக்ரீசிங் டு தி 20 to 20 mg இருக்குது. இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து அல்லோஜெனிக் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து தைரோசின் கைனேஸ் அதுக்கப்புறம் இன்ஹிபிட்டர்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லுக்கீமியா வந்து என்ன சொல்கிறாங்க பிளட் செல்லில் உள்ள போன் மேரோவில் இருக்கிற ஒரு ஹை நம்பர் ஆஃப் அப்நார்மலிட்டிஸ்